தேர்தல் மற்றும் அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் நோக்கில் மகதி எனப்படும் புதிய மக்கள் நலத்திட்டம் தமிழ் புத்தாண்டு அன்று அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை வேங்கைவாசல் 5வது வார்டில் முதல் கட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளது. மகதி செயலியின் அறிமுக விழா சென்னை மேடவாக்கம் வேங்கை வாசலில் உள்ள உங்களுக்காக உங்களுடன் சட்ட அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இதில் மகதி நிறுவனத்தின் நிறுவனரும் செயலாக்க அதிகாரியுமான செந்தில் ராஜா, வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான ரமணன், வழக்கறிஞரும் வேங்கை வாசல் 5வது வார்டு உறுப்பினருமான பாரதியம்மாள் கலந்து கொண்டு மகதி செயலியினை அறிமுகப்படுத்தினர். இது குறித்தான செய்தியாளர்கள் சந்திப்பில் இத்திட்டத்தின் செயல்முறைகள் குறித்து விளக்கப்பட்டது. ஜனநாயகத்தில் பொதுமக்கள் வெறும் வாக்காளர்களாக மட்டும் இல்லாமல் அதிகாரத்தை கண்காணிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதே இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் எனவும், முற்றிலும் அரசியல் சார்பற்ற மற்றும் வணிக நோக்கமற்ற இந்த திட்டம் பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள குறைகளை மிக எளிதாக பதிவு செய்ய வழிவகை செய்கிறது எனவும், இத்திட்டத்தின் முக்கிய சிறப்பம்சங்களாக பொதுமக்கள் வெறும் ஒரு நிமிடத்திற்குள் தங்கள் புகார்களை பதிவு செய்துவிட முடியும் எனவும், எழுத படிக்க தெரியாத சாமானிய மக்களுக்காக பிரத்யேகமாக குரல்வழி புகார் அளிக்கும் வசதி இதில் உள்ளதாகவும், புகார்தாரின் அடையாளம் எங்கும் வெளிப்படுத்தப்படாது என்பதால் மக்கள் தயக்கமின்றி தங்கள் தொகுதி பிரச்சனைகளை பேச முடியும். குறிப்பாக இத்திட்டத்தின் மூலம் பதியப்படும் குடிநீர், சாலை, கல்வி மற்றும் மருத்துவம் சார்ந்த புகார்கள் வார்டு கவுன்சிலர் தொடங்கி முதலமைச்சர் வரை நேரடியாக சென்றடையும் வகையில் ஒரு வலுவான தொழில்நுட்ப கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது எனவும், இதன் மூலம் மக்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இடையே ஒரு நேரடி தொடர்பும் நல்லிணக்கமான உறவும் ஏற்படும் எனவும், வாக்காளர்கள் தங்கள் பிரதிநிதிகளின் செயல்பாடுகளை துல்லியமாக மதிப்பிட்டு தெளிவான முடிவுகளை எடுக்க மகதி ஒரு உந்துதலாக இருக்கும் என்று இத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். சார் வணக்கம். நாங்க ஒரு 20 வருஷமா மக்கள் சேவையில இருக்கோம். 12 வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு 3300 ஃபேமிலியே கனெக்டிவிட்டியில வச்சிருக்கோம். எங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்புவாங்க. அதை மானிட்டர் பண்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. இவர் எங்க சர்வீஸை பார்த்துட்டு அவர் இன்ஸ்பயர் ஆனாரு, அவரோட ப்ராடக்டை பார்த்துட்டு நாங்க இன்ஸ்பயர் ஆனோம். இது ஒரு வின் வின் சுச்சுவேஷன் தான் சொல்லணும். அப்ப நான் அவருக்கு கொடுத்த என்னோட ஃபீட்பேக் என்ன எப்படி இருந்தது அப்படின்னா, எல்லாத்தையும் ஒன்னா ஒருங்கிணைக்கணும், ஒரே இடத்துல எனக்கு விஷயம் தெரியணும், என் ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா, சின்ன ஒரு பொறி மாதிரி ஒரு ஸ்பார்க் அவர்கிட்ட கொடுத்தோம். அதுல இருந்து அது ஒரு எக்ஸலண்டா பில்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு ப்ராடக்டா கொண்டு வந்து இன்னைக்கு மக்கள் கிட்ட ஒரு கிளிக்கு, ஒரு வாய்ஸ். ஏன்னா இன்னைக்கு வெறும் இங்கிலீஷ்ல டைப் பண்ணீங்கன்னா நிறைய பேர் கஷ்டமா இருக்கும். இந்த வாய்ஸை இன்கார்பரேட் பண்ணியிருக்காரு, ஆட் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன் இந்த ஆப்ல. ஸோ இந்த ஆப் இருந்தது அப்படின்னா அவங்களோட குறைகளை ஒரு ஆப்ல போட்டு ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஆப் ஆயிடுச்சு. சாப்பாடு, டிரைவிங், இன்னைக்கு எல்லாமே ஆப்ல இருக்கு. அப்ப இது மட்டும் மக்கள் கனெக்டிவிட்டி, அதாவது மக்களோட தொடர்பு மட்டும் ஏன் ஆப்ல இருக்கக்கூடாதுன்றது தான் என்னோட எண்ணமாவும் தாட் ப்ராசஸாவும் இருந்தது. அதுக்கான ஒரு சொல்யூஷன், கரெக்டான ஃபிட்டா மகதி சொல்யூஷன்ஸ் கொண்டு வந்து இதுல வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். இதை நான் இப்ப அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இது எனக்கு ஒரு ஈஸியா இன்னைக்கு காலையில எழுந்த உடனே ஒரு டேஷ்போர்ட்ல என்னென்னலாம் கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு, எங்க ஆபீஸ் ரிசால்வ் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்து மக்களையும் திருப்திப்படுத்தலாம். நானும் என்ன நடக்குது விஷயன்றதை தெரிஞ்சுக்கலான்றது இந்த ஆப் மூலியமா நான் தெரிஞ்சுக்கினேன். அதனாலதான் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு இன்னைக்கு இந்த ஆப்பை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். இன்னைக்கு இந்த பகுதியில வெறும் 3000 குடும்பத்துக்கு ஆரம்பிக்கிற இந்த விஷயம் நாளைக்கு ஒரு வருடத்துக்குள்ள 2 கோடி குடும்பங்கள் தமிழ்நாடு முழுமையும் போவோன்றது என்னோட ஆழமான நம்பிக்கை. இதை சிறப்பா எடுத்துன்னு போய் இந்த குடும்பம் சேர்ப்பாங்கன்றதை நான் மனதார நம்புறேன். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து. இது பிளே ஸ்டோர்ல இருக்கு. நாங்க இந்த ஆப்போட டெமோ பிளே ஸ்டோரோட QR கோடு நீங்க கொடுத்துருக்கோம். அண்ட் யூசர் கைட் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது பின்னாடி QR கோடா நாங்க கொடுத்துருக்கோம், இருக்கோம். அண்ட் இது முழுக்க சமூகத்துக்கு விலை இல்லாமல் பொது நலனுக்காகவே நாங்கள் செய்கிறோம். 234 தொகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க ஒரு முடிவு கண்டிப்பாக நிச்சயமாக. 200 தமிழ்நாடு முழுக்க இது செய்யணும். ஒரு சாமானியன் குரல் சட்டசபை ஏறணும் அப்படிங்கிறதா எங்களுடைய குறிக்கோள். இன்னைக்கு 12300 கிராமங்கள் இருக்கு, கிராம ஊராட்சி. அதுல முதல்ல ஆரம்பிச்சோம்னாமே அது கீழே இருந்து மேல வர்றது ரொம்ப எளிதா வந்துடும். நீங்க எம்எல்ஏ கிட்ட, எம்பி கிட்ட இருந்து கீழே போறதுக்கு பதிலாக கீழே இருந்து இந்த மாதிரி கிராம ஊராட்சிகள் ஆரம்பிச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான டிமாண்ட் ஆயிடும். இன்னைக்கு என் கவுன்சிலர் ஒரு ஆப் வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு எம்எல்ஏ சொன்ன உடனே
அப்ப கவுன்சிலரே வச்சிருக்கும் போது எம்எல்ஏவோட நிலைமை எம்பியோட நிலைமைன்ற போது அது வேகமா பரவுன்றது என்ன ஆழமான நம்பிக்கை. இன்னொன்று வந்து ஒரு கவுன்சிலரை ரீச் பண்ண முடியல, ஒரு எம்எல்ஏ பார்க்க முடியல, ஒரு எம்பியை பார்க்க முடியல, ஓட்டு வாங்கினீங்க இப்பதான் வரலைங்கன்றதுதான் பெரிய குற்றச்சாட்டா இருக்கும். அதை கம்ப்ளீட்டா இது வந்து நியூட்ரலைஸ் பண்ணி ஜீரோ ஆக்கிடும். ஏன்னா 11:30 மணிக்கு எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, ஒரு நாய் செத்து கிடக்குது, ஒரு இது இருக்குன்னா 11:30 மணிக்கு நைட் என்னால கம்ப்ளைண்ட் பண்ண முடியலாம். என்னால ஒரு கவுன்சிலரையோ ஒரு எம்எல்ஏ 11:30 மணிக்கு கூப்பிட்டா கோவம் தான் படுவாங்க. அதை இல்லாம இந்த ஆப் பண்ணியிருக்கு. இதெல்லாம் தான் இதோட பெனிஃபிட்டா நான் பார்த்து தான் இன்னைக்கு வந்து இதை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றோம். அரசாங்கத்துக்கு பரிந்துரை கொண்டு போய் முன்னெடுப்பு ஏதாவது நடவடிக்கை முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு தேர்தல் ஆணையத்தை வந்துட்டு பார்க்கலாம். நேற்று கூட முயற்சி பண்ணோம். மேடம் வந்துட்டு வெளியில போயிட்டாங்க. ஸோ வி ஆர் ட்ரைங் டு அப்ரோச். நாங்கள் எங்களோட கோர்ஸை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கொடுக்கலான்ட்டு. ஏன்னா இப்போதான் வந்துட்டு ஆப் வந்துச்சு. பிளே ஸ்டோர்ல வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. அதனால முதல்கட்ட நடவடிக்கை கொடுத்துருக்கோம். அண்ட் இங்க சாம்பிள் லொகேஷன் நாங்கள் பண்ணிட்டு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் எல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் கிரவுண்ட் லெவல் தேரி எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டு எங்களோட ஸ்டடி தீசிஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக தெரியும். இதற்கான ரிசல்ட் வந்து தேர்தலுக்கு அப்புறம் தான் நமக்கு கன்ஃபார்மா என்னன்றது தெரியும். அதுக்கப்புறம் யார் ஜெயிச்சு வரா, தொகுதியில யார் இது பண்றாங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட முன்னெடுப்பு இதை மக்களுக்கு பயங்கர ரீச் பண்றதுக்கு என்ன மாதிரி வரும்? கடந்த 6 மாத காலமாவே வந்துட்டு ஊடகங்கள் வழியா வந்துட்டு நாங்க விளம்பரப்படுத்துறது மூலியமா நாங்க வந்து மக்கள்கிட்ட நாங்க பெரிய இனிஷியலா வந்துட்டு ஒரு ஐடியாலஜி தான். 13 வருஷத்துக்கு முன்னாடி தாட் ப்ராசஸா இருந்தது. அப்புறம் எலெக்ஷன் கேம்பெயின் ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராமா படமா எடுத்திருந்தோம். அப்புறம் முழுவதுமாக வந்துட்டு இப்போ சமீப காலமா நம்ம மென்பொருளாளர் தான் என்னோட ப்ரொஃபஷனை பிக் பண்ணிட்டு 17 ப்ரொஃபஷனை பிக் பண்ணிட்டு இதை வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக முழு வீச்சில் வந்துட்டு இறங்கி இருந்தோம். ஓகே, அனைத்து கட்சிகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு நாங்கள் அந்த திட்டத்தை முழு விழிப்புணர்வு நாங்கள் கொடுத்துருந்தோம். அண்ட் அதை தாண்டி அனைத்து சமூக ஊடகங்கள்லையுமே வந்துட்டு அதை பற்றி விளம்பரப்படுத்தியிருந்தோம். மக்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 lakhs பீப்புள் வந்து நாங்கள் ரீச் பண்ணியிருந்தோம். அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த திட்டம் அவசியம் வேணும், கண்டிப்பா எங்களுக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க. எப்படி வந்துட்டு அவங்க கேட்கறதுன்னு தெரியல. இப்பதான் வந்து பிளே ஸ்டோர்ல கேட்டிருக்கோம், அவங்க டவுன்லோட் பண்ணிருக்கோம். பட் இது எப்படின்னா டவுன்லோட் பண்ணி இமீடியட்டா யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக அரசாங்கம் செயல்முறை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு வார்ட் கவுன்சிலர் வழியா தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால பிளே ஸ்டோர்ல போனோடனே நீங்க வந்து டக்குனு கொடுத்து பண்ற முடியாது. அந்த மாதிரி இது ஆப் கிடையாது. அண்ட் ஸ்லோவா சொன்னோம் அப்படின்னா சார் சொன்ன மாதிரி ஒரு தமிழ்நாடு முழுக்க பண்றதுக்கு 3 to 4 வருட காலம் அரசாங்கமே எடுத்து நம்ம செயல்படுத்தினாலும் இந்த ஸ்லோ ப்ராசஸ்ல 3 to 4 வருட காலங்கள் ஆகும். அண்ட் நம்ம நினைக்கிற மாதிரி சார் சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாடு சிங்கப்பூரா மாறணும் அப்படின்னா அந்த ப்ரொஜெக்ட் காலம் எல்லாம் ஒரு தோராயமாக ஒரு 10 வருட காலங்களில் கனவான நம்ம தமிழ்நாடு சிங்கப்பூர் நிச்சயமாக நிறைவேறும். நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு 200 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டை விட்டுட்டு மக்களுக்கு அதுவும் வந்திருக்காரு. நீங்க இப்ப சாஃப்ட்வேர் வேலையை விட்டுட்டு இதை வந்து வரதுக்கான ஒரு நோக்கம்ன்றது என்ன? பொது நலன் சார். அது அதை தாண்டி என்ன இருக்கு? எனக்கு இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு பேட்டரியாட், அது கொஞ்சம் பெருசா சொல்ற மாதிரி இருக்கும். எனக்கு அது ஆர்வம்னு சொல்லலாம் இல்லையா? ஒருத்தருக்கும் ஒரு துறை சார்ந்த ஆர்வம் இருக்கும். அப்ப நமக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, நம்ம அதை வந்துட்டு பொதுமக்களுக்கு செய்யணும்னு முயற்சி பண்ணோம். 13 வருஷமா தயங்கி இருந்தோம். மனசுக்குள்ளே இருந்த ஒரு விஷயம் வந்து பொதுமக்கள் எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான்